ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பலவிதமான சூட்சமமான திருநாமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த திருநாமத்தை கூறுகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் முருகனுக்கும் ஏராளமான திருநாமங்கள் இருக்கின்றன. தன்னை நினைத்து முழு மனதோடு யார் ஒருவர் எப்படி அழைத்தாலும் முருகன் ஓடோடி வந்து விடுவார். இருப்பினும் அவருடைய திருநாமங்களை கூறி நாம் அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர் மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட அனைத்தையும் தருவார். இந்த திருநாமத்தை ஆடி மாதத்தின் வளர்பிறை சஷ்டியான ஜூலை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலையில் வெறும் வயிற்றில் கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரதம் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாமத்தை அன்றைய தினம் முழுவதும் கூறிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் நாம் இந்த திருநாமத்தை கூறிக்கொண்டே இருக்கிறோமோ